விளையாடி நேயர்களுக்கு சாய்ஸ்தாவின் மாலை வணக்கங்கள். எனக்கு ஒரு சந்தேகம் பகுதியில் மீண்டும் உங்களுடன் நான். டிவியில் டாக் ஷோன்னு வைக்கிறாங்களே, அதெல்லாம் ஆரம்பித்து ஒரு 15 வருஷமாவது இருக்காது, குறைஞ்சது. எனக்கு கரெக்டாக தெரியல. ஆரம்பித்த புதுசில் அது மேலே ஒரு மயக்கம் இருந்திருக்கலாம், அதில் போய் கலந்து கொள்ளணும் ஆர்வம் இருந்திருக்கலாம். இன்னமும் கூட அந்த ஆர்வத்தில் எத்தனையோ பேர் துடித்து கொண்டு இருக்கலாம். நம்ம முகம் மட்டும் தெரியாதா, நம்ம பேசாட்டினா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க கூட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே செலிப்ரிட்டியாகி இருக்கிறவங்களுக்கு இந்த ஷோஸ் எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? 8 மணி நேரம் உட்கார வச்சு எடுக்கிறாங்க, அதை எடிட் பண்ணி 3/4 மணி நேரம் தான் வருதுங்கிறது ஒரு சாதாரண வியூவர்ஸ்க்கே தெரியும். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே திரைப்பிரபலங்களாக மீடியாவில் வேலை பண்ணுறவங்களா இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா இப்படி தான் வரும் இந்த ஷோன்னு? அதுவும் இல்லாமல் ஷோ இயக்குநர்கள் என்ன செய்வாங்க, எந்த டிவியாக இருந்தாலும் அவங்க அந்த கண்டென்ட் எதை மக்கள் மனதில் பதிய வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான், அந்த நோக்கத்தில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதை அவங்கள தவிர சொல்ல முடியாது. இப்போ யாராக இருந்தாலுமே நம்ம இதுதான் கொண்டு போய் மக்கள் மனசில் பதிய வைக்கணும்னு நினைக்கிறோம்னா அதை பொறுத்து அப்படியே ஓட்டிகிட்டு போவோம். ஒரு சினிமாவாகட்டும், பாடலாகட்டும், எல்லாமே அப்படி தான். ஒரு நிகழ்ச்சி ஆகட்டும், அதையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. எல்லாம் தெரிஞ்சு போய் ஷோவில் கலந்துட்டு வந்த பிறகு தனித்தனியாக வீடியோ போட்டு எடிட் பண்ணாத வீடியோவை போடுங்க அப்படின்னா 8 மணி நேரம் வீடியோவை அவங்க போட்டாலும் உட்காந்து பார்க்குறதுக்கு யார் ரெடியாக இருக்கிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம எல்லாம் தெரிஞ்சு தான் போகிறோம், சரிங்களா? அது இல்லாமல் நம்ம இப்போ ஒரு ட்ரெண்டிங்காகவே ஆகிடுச்சு, இதெல்லாம் உலக வழக்கமையா அப்படின்னு சொல்கிற மாதிரி. எந்த தொலைக்காட்சி, பெரும்பாலும் தொலைக்காட்சிகளில் எது சிறப்பு விருந்தினர்கள்னு சொல்லி ஒவ்வொரு ஷோக்கும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களையே கிராஸ் கொஷின் பண்ணி, இல்லைன்னா அவங்களையே பாட வராதவங்கள பாட வைக்கிறது, ஆட வராதவங்கள ஆட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே டேமேஜ் பண்ணி அனுப்புறது தான் இப்போ எல்லா தொலைக்காட்சிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எப்படி சம்மதிச்சு போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அது அவங்கவுங்க சுய விருப்பம், சரிங்களா? அப்படி இருக்கும்போது என்னமோ பச்சை புள்ளை இன்றைக்கி தான் உலகத்துக்கு நேரடியாக வந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நாங்கள் எங்களுக்கு இருக்கிற இத்தனை வேலைகளில் செஞ்சு கொடுத்தோம், நாங்கள் பேசுனது வேறு அப்படிலாம் சொல்கிறது நம்புற மாதிரி இருக்குதுங்கிறீங்க. அவங்க என்ன பேசுனாங்களோ அது நமக்கு தெரியாது, ஆனால் இப்படி தான் பண்ணுவாங்கங்கிறது சாதாரண மக்களுக்கு கூட தெரியும். அப்படி இருக்கும்போது அதுக்கு தயாராக நம்ம போயிருக்கலாம், அதற்கு ஒரு முன்னேற்பாடுகள் செய்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி இவங்க கொஞ்சம் ஸ்கிரிப்டட் பண்ணிட்டு போயிருக்கலாம். சாதாரண மக்கள் கிடையாது, செலிப்ரிட்டிஸ் தான். அவங்க இந்த மீடியாக்களை வேலை செய்கிறவங்க, அவங்களும் ஸ்கிரிப்டடெல்லாம் கொஞ்சம் அதாவது ஸ்கிரிப்டடுங்கிறது எப்படி பொய் கிடையாது. நாம் என்ன சொல்லணும், என்ன பேசணும், அது எப்படி பேசணும் அப்படிங்கிறத ஒரு முறைப்படுத்தி கொண்டு மனதுக்குள்ளேயே ஒரு ஓட்டிக்கொண்டு நம்ம இத்தனை ஆண்டுகளாக அந்த ஷோ பார்த்துட்டு வரோம். எப்படிலாம் கேட்பாங்க, எப்படிலாம் மறக்குவாங்க, எப்படிலாம் எடிட்டிங் பண்ணுவாங்க, எப்படிலாம் ப்ரொமோ போடுவாங்கன்னு தெரியும் இல்லைங்களா? கொஞ்சம் முன்னாடியே தயாரிப்பு வேலை செஞ்சு கொண்டு வந்துருக்கலாமான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?